friends, welcome to LMTech's Technical and Technologies. In the video, Python programming language patterns so friends video so previous session so square pattern print so square pattern print nested loop so loop so இப்போ square pattern print so outer loop then inner loop so outer loop I then inner loop so j okay so outer loop row wise increment then inner loop column wise increment okay so இப்படி square pattern process then now in this session என்ன pattern பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா so right of pattern அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இந்த pattern கான்செப்ட்க்கு எல்லாத்துமே ஒரு சின்னதா சிம்பிளா ஒரு லாஜிக் இருக்கு சோ அத மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டா போதும் சோ எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸையும் நம்மளால ஈஸியா ஷார்ட் அவுட் பண்ணிர முடியும் ஓகேங்களா சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா சோ right of pattern அப்படின்றது சோ இங்க நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது சோ செகண்ட் டைம் ரெண்டு டைம் பிரிண்ட் ஆகுது தென் 3 இன்க்ரிமெண்ட் ஆகுது தென் 4 5 ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஸ்டார் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இன்க்ரிமெண்டல் ஆகுது அப்படின்ற ப்ராசஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லூப் யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆஃப் பேட்டர்னே ஓகேங்களா அதாவது ரைட் ஆஃப் பேட்டர்னே நம்மளால் 4 விதமாக பிரிண்ட் பண்ண முடியும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்பர்ஸ்லேயே நம்மளால் 2 டைப் பண்ண முடியும் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் ஸோ நம்மளோட ஐடிஎல்ஏ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு n அப்படின்ற வேரியபிளில் ஸோ இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஸோ இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல என்டர் தி லிமிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு தென் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு ஃபார் லூப்பை இந்த இடத்துல மேக் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்றது ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு நான் சொல்கிறேன் n லிமிட் வரைக்கும் ரன் ஆகணும் ஓகேங்களா ஸோ நான் 5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வரைக்கும் தான் ரன் ஆகும் ஸோ நான் சொல்கிறதையும் சேர்த்து ரன் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல +1 அப்படின்றது நம்ம கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல +1ன்னு கொடுத்துட்டு தென் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் கொடுத்துக்கலாம் தென் இது அவுட்டர் லூப் ஓகேங்களா ஸோ இது எனக்கு ரோவாக எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் அந்த ரோக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு இன்சைடில் ஒரு லூப் தேவை அதை தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபார் ஜே இன் லூப் அப்படின்னு ரேஞ்சுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ ஜே இன் ரேஞ்ச் சேம் எனக்கு இதுவும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பண்ணலாம் ஸோ இப்போ பிரிண்ட்டில் ஒரு ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஸ்டார் நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம் ஸோ ரைட் ஆஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு நம்மளோட ஃபைல் நேம் ஸோ இப்போ ரன் பண்ணுவோம் ஸோ இப்போ லிமிட் 5ன்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது 1 by 1 போகுது ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா எனக்கு பக்கத்தில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்லேயே எண்டை நம்ம ஒன்று எம்டியாக கொடுக்கணும் தென் அடுத்தது எனக்கு அடுத்த லைனுக்கு ஸ்கிப் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிரிண்ட்டை ஒன்று எம்டியாக தரணும் ஓகேங்களா ஸோ இப்போ ரன் பண்ணுவோம் ஸோ இப்போ லிமிட் ஒரு 5ன்னு கொடுப்போம் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பே எனக்கு இது பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ நான் 5 கொடுத்துருக்கேன் பட் இந்த இடத்துல எனக்கு 6 பிரிண்ட் ஆகுது ஸோ நமக்கு ஐங்கிறதே நமக்கு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால் இந்த இடத்துல நான் n+1 இந்த +1ன்றதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் எனக்கு ரன் ஆகுது பட் எனக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் பேட்டர்ன் வரக்கூடாது ஸோ நமக்கு எந்த பேட்டர்ன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எனக்கு இந்த பேட்டர்ன் தேவை ஓகேங்களா அதாவது எனக்கு ஸ்டார் 1 by 1 எனக்கு அது இன்க்ரிமெண்ட் ஆகணும் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு 1 தான் பிரிண்ட் ஆகுது அடுத்த ரோவில் எனக்கு 2 பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ இது எப்படி அப்படின்றத பார்க்கலாமா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் லூப்பில் நமக்கு எந்த ப்ராசஸுமே கிடையாது அது அதோட வேலையை எத்தனை டைம் சொல்கிறோமோ அத்தனை ரோ எனக்கு அது பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்போ நம்ம அவுட்டர் லூப்பில் எந்த சேஞ்சுமே பண்ண போகிறது கிடையாது ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இன்னர் லூப்பில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அதாவது ஜே எலமெண்ட்டில் தான் சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம எங்கே மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் அதாவது n டைம் எனக்கு ரன் ஆகாது ஸோ ஐ அளவுக்கு எனக்கு ரன் ஆனால் போதும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம் அப்படின்னா ஐ 0வாக இருக்கும் ஸோ 0வாக இருக்கும்போது எனக்கு 0 டைம் பிரிண்ட் ஆகும் தென் அடுத்தது 1ன்னு மாறும்போது எனக்கு ஸ்டார் 1 டைம் பிரிண்ட் ஆகும் தென் அடுத்தது ஸ்டார் 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 2 டைம் ஸ்டார் பிரிண்ட் ஆகும் தென் ஐ 3ன்னு மாறும்போது
ஸோ ஐ ரோவில் எனக்கு 3 டைம் எனக்கு வந்து ஸ்டார் எனக்கு பிரிண்ட் ஆகும். அன்டில் நான் என்ன என் லிமிட் சொல்லியிருக்கணும் எனக்கு அது வரைக்கும் ப்ராசஸ் எனக்கு ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம மாற்றினா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இதை நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ லிமிட் 5 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ லிமிட் 5 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு 0. ஓகேங்களா? ஸோ 0 இருக்கும்போது எனக்கு வந்து ப்ராசஸ் மட்டும்தான் ஆயிருக்கு, எனக்கு பிரிண்ட் ஆகலை. தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ எனக்கு 1ன்னு மாறி இருக்குது. ஸோ 1ன்னு மாறும்போது ஒரு டைம் எனக்கு பிரிண்ட் ஆகுது. தென் வந்து ஐயோட வேல்யூ 2ன்னு மாறும்போது 2 டைம் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 3 ஆகும்போது எனக்கு 3 ஸ்டார் உள்ள பிரிண்ட் ஆயிருக்கு. தென் 4 மாறும்போது எனக்கு 4 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நமக்கு ப்ராசஸ் 5 டைம் நடந்திருக்கு. இங்கே 0வாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது எனக்கு எதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேளை 1லேருந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 1ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு வழி. ஸோ இந்த இடத்துல +1 இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு 5 டைம் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு இங்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து இந்த லாஜிக்கை கிளியர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ அப்படிங்கும்போது பார்க்கும்போது நமக்கு அது ரோ பை ரோவாக இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இன்க்ரிமெண்ட்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஐ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேட்டர்னை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவே இந்த இடத்துல எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நம்பர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் எடுத்துகிட்டு ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஐன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஐயில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ லிமிட் வந்து ஒரு 5 டைம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஐன்றது எனக்கு வந்து அது ரோ பை ரோவாக எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஃபுல்லாகவே எனக்கு 1 இருக்குது. தென் செகண்டில் 2, தென் வந்து 3, 4, 5 ரோ பை ரோவாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐ எனக்கு அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே இடத்துல நான் ஜே அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ லிமிட் வந்து ஒரு 5ன்றதை கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ ஜே அப்படின்றது எனக்கு காலம் வைஸ், அதாவது அந்த ரோக்குள்ளே எனக்கு ஒவ்வொரு காலமாக எனக்கு அது இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0, 1, அடுத்தது 0, 1, 2, தென் அடுத்த ரோவில் 0, 1, 2, 3, தென் அடுத்த ரோவில் 0, 1, 2, 3, 4 அப்படின்றது. ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ கேரக்டர் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கேரக்டர்னா என்னது? ஸோ ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்றது, அதாவது ஆஸ்கி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அமெரிக்கன் கோட் ஸ்டாண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்றத சொல்லுவோம், இந்த ஆஸ்கி வேல்யூஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸலில் கெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு சீக்வெண்ட் ஆஃப் நம்பர்ஸை நான் இந்த இடத்துல நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து 256 அபோவ் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் ட்ரேஸ் பண்ணி விட்டேங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க ஆஸ்கே வேல்யூஸை கெட் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஈக்குவல் டு கேரக்டர் அப்படின்ற ஃபார்முலா. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த 1ன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 1 அப்படின்ற வேல்யூவில் என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்றத எனக்கு இது வந்து கெட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் அப்படியே இப்போ ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இருக்க எல்லா ஆஸ்கி வேல்யூஸும் எனக்கு இதை கெட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 255 வரைக்கும் இருக்க ஆஸ்கே வேல்யூஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது, ஸோ ஆஸ்கே வேல்யூஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைப்படுற ஆஸ்கே வேல்யூஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத நான் காமனாக சொல்லிடுறேன். ஸோ என்ன தேவைப்படும்னு பார்த்தோம்னா ஸோ ஆல்ஃபபெட்ஸோட வேல்யூஸ் தேவைப்படும். தென் வந்து கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது, ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது, தென் நம்பர்ஸ், தென் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூ எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேபிட்டல் ஏ அப்படின்றதோட வேல்யூ பார்க்கலாம். ஸோ அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 65. ஸோ இந்த ஏவை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கேரக்டர் அப்படின்ற டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எப்படி நம்ம இன்ட்ன்றது யூஸ் பண்ணுறோமோ ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆல்ஃபபெட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ அதனால் கேரக்டர் அப்படின்ற டேட்டா டைப். ஸோ கேரக்டர் அப்படின்னு டேட்டா டைப். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு கேபிட்டல் ஆல்ஃபபெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 65லேருந்து அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது உங்களுக்கு ஸ்மால் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா 97லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாம்
64லேருந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 64 ப்ளஸ் இந்த இடத்துல நான் வந்து ஐன்றதை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ லிமிட் 5ன்னு கொடுப்போம். ஸோ 64 5ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 64ன்னு கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ 64 ப்ளஸ் ஐன்னு கொடுத்தாச்சு. இப்போ லிமிட் ஒரு 5 கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா ஐ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஐயோட சேர்த்து எனக்கு 65ஓட வேல்யூ எனக்கு மாறுது ஓகேங்களா. ஸோ 64 ப்ளஸ் 0 எனக்கு அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு வந்து 0 தான் இருக்கும். ஸோ அது எனக்கு எம்டியாக பிரிண்ட் ஆகிடும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 64ஓட 1 ஆட் ஆகும். ஸோ 65ல் யார் இருக்காங்கன்னா கேபிட்டல் ஏ அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். தென் வந்து ஐ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 64 + 2 எனக்கு 66ங்கிறது மாறும். ஸோ 6ல் யார் இருக்காங்கன்னா பின்றது இருக்காங்க. தென் அடுத்தது 64ஓட ஐ வேல்யூ 3ன்றது ஆட் ஆகி எனக்கு சின்றது வரும். ஸோ தென் வந்து டிஇ. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆல்ஃபபெட்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இது பிரிண்ட் ஆகிறதுக்கு எனக்கு அதோட ஆஸ்கி வேல்யூம் ஸோ கேரக்டர் அப்படின்ற டேட்டா டைப்பு எனக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஐ அப்படின்றது எனக்கு அது எப்படி பிரிண்ட் ஆகணும், உங்களுக்கு ரோ வைஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ஜே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ 6 டைம் கொடுக்கலாம். ஸோ 60 ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் சேர்ந்து எனக்கு ஆட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனால் இதை நான் 65லேருந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இது எனக்கு காலம் வைஸ் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரைட் ஆஃப் பேட்டர்னை நம்மளால் போட முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், தென் வந்து ஆல்ஃபபெட்ஸும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று பேட்டர்ன், தென் வந்து நம்பர்ஸ், அடுத்தது ஆல்ஃபபெட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ரைட் ஆஃப் பேட்டர்னை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐ அப்படின்றத இன்னர் லூப்பில் சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.